தமிழ் அறக்கட்டளையின் சிறில் விழா தொடர்ந்து 22 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது இந்த ஆண்டு 22வது விழாவாக அமைந்துள்ளது. இந்த விழா சிறப்புறுவதற்கு இந்த அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், NFT மாவட்ட சங்கத்தின் உறுப்பினர்கள், பல்வேறு தமிழ் ஆர்வலர்களின் அர்ப்பணிப்பு, கண்ணுக்கு தெரியாத எண்ணற்றவருடைய உழைப்பின் காரணமாக இன்று 22 ஆண்டுகளாக இந்த சிறில் விழா நடைபெற்று வருகிறது. இது தமிழுக்கான விழா, தமிழை வாசிப்பவர்களுக்கான விழா, தமிழை நேசிப்பவர்களுக்கான விழா, மேலும் தமிழை போற்றி பாதுகாக்க நினைக்கும் ஒவ்வொருவருடைய விழா இது. எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் எங்களின் வாழ்வாதாரத்துக்காக. எங்களுடைய தமிழ் மொழியை நாங்கள் படிப்போம் எங்கள் இனம் வாழ்வதற்காக. ஒரு மொழி அழிந்தால் அதன் இனம் அழியும், அதன் இனம் அழிந்தால் அதனுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் அழியும். அதை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு கடமையும் பொறுப்பும் இந்த சிறில் அறக்கட்டளைக்கும் NFT கடலூர் மாவட்ட சங்கத்துக்கும் இருப்பது இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும். ஒருபுறம் அரசியலிலே மொழி திணிப்பு, மொழி அழிப்பு என்று ஒரு பக்கம் இருக்கையிலே எங்களுக்கு கிடைத்த ஆயுதம் இந்த சிறில் அறக்கட்டளை தான். இதிலே நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு பயணிப்பது காலத்தின் கட்டாயம், நாம் மொழிக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். சென்ற ஆண்டு இந்த அறக்கட்டளையின் விழாவில் நம்முடைய துணை பொதுமேலாளர் அவர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசும் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்கினார். அந்த விழா சிறப்பான விழாவாக அமைந்தது. அந்த விழா முடிந்த பிறகு நம்முடைய பொது மேலாளர்களை சந்திக்கும் பொழுது, உங்களுடைய விழா சிறப்பாக இருந்தது, உங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பேசியது ஒரு சிறப்பு விருந்தினர் எப்படி ஒரு தகுதியுள்ள ஒரு சொற்பொழிவு ஆற்றுவார்களோ அனைவருமே சிறப்பாக பேசினார்கள், அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று பதிவு செய்தார். அத்துடன் மட்டுமல்லாமல் அவர் ஒரு வேண்டுகோளும் விடுத்தார். ஏன் நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பேச்சு போட்டி நடத்தி அவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்தார். அவருக்கு தமிழ் மீதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் மேல் உள்ள அந்த மேன்மை பெற வேண்டும் என்ற எண்ணத்தையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் கூட இந்த விழா நடப்பதற்கு அறக்கட்டளை பணம் மட்டும் போதியதாக இல்லை, நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஆக அந்த பொருட்செலவை லாபகமாக நம்முடைய பொருளாளர், அறக்கட்டளையின் பொருளாளர் ஆனந்தன் அவர்கள் கையாளுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த பேச்சு போட்டியும் அந்தந்த பள்ளியிலே நடத்தப்பட்டு 2 பள்ளிகளை தேர்வு செய்து 6 மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டிக்கான ஊக்கத்தொகையும் இன்று நம்முடைய துணை பொதுமேலாளர் அவர்கள் கையாலேயே வழங்க உள்ளது. நம்முடைய துணை பொதுமேலாளர் அவர்கள் தொழிற்சங்க முரண்பாடுகள், கருத்துகள் வேறு இருந்தாலும் தமிழுக்கும் அவருக்குமான அந்த உணர்வும் அந்த ஈடுபாடும் வேறு என்பதை பறைசாற்றும் வகையிலே சென்ற ஆண்டு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்.
இந்த ஆண்டும் கலந்து கொள்வது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளர்கள் நமது கடலூர் தொலைத்தொடர்பு பகுதியிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பல்வேறு விஷயங்களிலே நமது கடலூர் மாவட்டத்தை மிளறச் செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிஎஸ்என்எல் வெள்ளி விழா இந்த மாவட்டத்திலே நடத்தப்பட்டது. அனைவரையும் ஒப்பந்த ஊழியர் முதல் ஓய்வு பெற்ற ஊழியர் வரை அனைவரையும் கருத்துக்களையும் கேட்டு ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி எல்லாருடைய அந்த தகவலையும் உள்ளடக்கியதாக ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தி தமிழகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு அற்புதமான பொது மேலாளர்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் அவருடைய உரை அவருக்கென்ற பாணியிலே அந்த நெல்லை மொழியிலே சிறப்பானதாக இருக்கும். அவர் ஆங்கிலத்திலே அருமையாக பேசக்கூடிய எழுதக்கூடியவர், இந்தியிலும் பேசக்கூடிய எழுதக்கூடிய இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தின் எதிர்பார்க்கின்ற நடக்கப் போகின்ற வளர்ச்சியை கடைகோடியில் இருக்கும் ஊழியனுக்கும் சென்று சேர வேண்டும் அடிப்படையிலே தமிழிலே, அழகிய தமிழிலே, நெல்லை மொழியிலே பல முறை உரையாற்றியிருக்கிறார். அற்புதமான பேச்சாளர், நீண்ட நெடிய உரையாற்றக்கூடியவர். சென்ற முறை அவர் ஆற்றிய போது தமிழ் மொழியின் கலாச்சாரம், பண்பாடு, அதன் தொன்மைகளை பற்றி மிக சுருக்கமான நேரத்திலே அனைவருக்கும் புரியும் வகையிலே அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார். அவர் இந்த மொழிக்காக நேரம் செலவிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இந்த பொது மேலாளர்களுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு நமக்கு கிட்டமா என்ற ஏக்கமும் நமக்கு இருக்கிறது. ஏனால் இப்போது வந்திருக்கிற பொது மேலாளர்கள் பஞ்சாபில் இருந்து வந்திருக்கிறார். அவரது உரையாட வந்தது என்பது மிக மிக கடினமான ஒன்றாக தான் இருந்தது முதல் சந்திப்பிலே. அதை எப்போது நாங்கள் உணர்ந்தோம் என்றால், எப்பொழுது நம்ம ஒருத்தர் அந்த இடத்த போகும்போது தான் அந்த ஸ்பேஸை உணர்வோம். அது இப்பயே எங்களால் உணர முடியுது. அது அந்த அளவுக்கு அவருடைய அன்பையும் அவருடைய இந்த நிறுவனத்திற்கு ஆற்றிய அந்த பங்கையும் எங்களால் நினைத்து பார்த்து அவர் எங்களுடைய இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. இருப்பார் என்று நம்புகிறோம். அவர் நம்மை விட்டு வேறு பிஏக்கு சென்றாலும் நிச்சயமாக அவருடைய இந்த தமிழ் பணி தொடர வேண்டும், நிச்சயமாக தொடரும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த மண்ணானது ஜெயகாந்தன் பிறந்து விளையாடி இங்கிருந்து சென்னையிலே கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலே கம்யூன் வாழ்க்கையை மேற்கொண்டு அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இந்த மண்ணை பெருமைப்படுத்தினார். அத்தகைய மண்ணிலே நம் மண்ணை சார்ந்த ஒருவர் இந்த ஆண்டு விழாவிற்கு நாம் அழைக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ஜானகிராஜா அவர்களை முதல் முறையாக அழைத்த போது மறுத்துவிட்டார். காரணம், உடல்நிலை அவருக்கு சரியில்லை. இருந்தாலும் தோழர் ஸ்ரீதர் அவர்கள் மறுத்துவிட்டார். அவருடைய வீட்டுக்கு சென்றோம், அப்போது வீட்டிலும் இல்லை. அங்கிருந்து நேராக அவருடைய பெரியார் கலைக்கல்லூரிக்கு சென்றோம், அப்பையும் மறுத்துவிட்டார். ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் கூறினார், நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் உங்கள் அளப்பரிய அன்பிற்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டேன் என்றார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும் என்ற மொழிக்கேற்ப நம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த விழாக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்களை ஏற்கனவே நாங்கள் நிறைய முறை கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு மொழியை நீங்களும் தமிழ் மொழியின் சொற்பொழிவை கேட்க உள்ளீர்கள். நம்முடைய NFT பேரியக்கத்திலே நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். இப்போது இருக்கிற இளைய தலைமுறையிலே ஒரு 100 வாலா வெடி எப்படி வெடிச்சு சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு ஒரு சொற்பொழிவாளர் அருமத்தோழர் பாலகுமார், சேலம் பாலகுமார் வந்திருக்கிறார்.
அற்புதமான பேச்சாளர். முதல் முறையாக பல்வேறு நம்முடைய தொழிற்சங்க விழாக்கு அழைத்திருந்தோம். இந்த முறை ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறோம். எப்படி பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் எனக்கும் உள்ளது. ஆக இந்த விழா சிறப்பாக அமையும். இந்த விழா வெள்ளி விழாவை நோக்கி பயணிக்க வேண்டும். இதே ஆர்வத்தோடு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடுவதில் நன்றி, வணக்கம்.